ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சந்திரகலா சூரியகலா அந்த ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கோதுமை மாவும் வெல்லமும் சேர்த்து தான் இதை நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பால்கோவா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 கப்பு பால். நான் வெல்லத்தை நல்லா காய்ச்சி வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுடலாம். கரைச்சி விட்டுட்டு நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல், அடி பிடிச்சிடாமல். இப்போ நம்ம உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வால்நட், பிஸ்தா, பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு அல்வா பதத்துக்கு சுருண்டு வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இது ஆறுற சமயத்தில் நம்ம இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நான் அதே கடாயில் 1/2 கப்பு தண்ணியும் 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் இது மாதிரி நீங்களும் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இது சாஃப்டாக பிணைய வேணாம், கொஞ்சம் ஹார்டாகவே பிணைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம பாதுஷாவுக்கெலாம் பிணைவோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம பிணையணும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும் இந்த மாவு. பாருங்கள், இப்படி நல்லா அழுத்தி இருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ இதுலேருந்து 4 தான் நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். இப்போ நம்ம பால்கோவா செஞ்சு வச்சதும் நல்லா ஆறிடுச்சு. இதுலேருந்து ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு இது மேலே இன்னொன்று வச்சு நம்ம இதை ரவுண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு விருப்பமான டிசைன் எது வேணாலும் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சைடில் உள்ள மாவெல்லாம் நல்லா மடித்து விட்டுறணும். மடிச்சிட்டா நம்மளோட சூரியகலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதிலே நம்ம ஒரே ஒரு ரவுண்டில் நம்ம மாவை வச்சுட்டு பால்கோவா வச்சுட்டு நம்ம அதே மாதிரியே மடக்கணுன்னா இது சந்திரகலா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, வேறு எதுவும் இல்லை. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம எடுத்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹீட்டில் வச்சுட்டு நல்லா நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு செவந்ததுக்கப்புறம் இதை எடுத்து, அவ்வளோதான் இதோட மெத்தடு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இது பாகு ஒரு கம்பி பதம் வந்திருக்கணும். நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம சூப்பரான சுவையான நம்மளோட சூரியகலா அண்ட் சந்திரகலா ரெடி ஆயிடுச்சு. புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக, எவ்வளோ சாஃப்டாக, சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.